Hi guys, welcome to editing Hotspot. So நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி ப்ரோ ரீடச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்காக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி ரீடச்சிங் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு Snapseed, Lightroom, Sketchbook and Tools Photos அப்படிங்கிற அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு Snapseed அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு லைட்டாக ஒரு ஃபைலை செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஸோ 15 செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு 0லே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜை கிளிக் பண்ணி சென்ட்ரல் உள்ள அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஏரை வந்துட்டு 0ல் செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள அந்த கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின்ல ஹேரில் ஓவரால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை தவிர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் இருக்கோ பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணி ஸோ உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் Snapseedல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரீடச்சிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோக்கஸ் என்ற அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு தவிர உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளர் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ கிளிக் பண்ணி தேர்ட் உள்ள அந்த பேக்ரவுண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸோ எதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளர் பண்ணணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எது வந்துட்டு பிளர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளர்ன்ற ஆப்ஷனில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே உள்ள சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு Autodesk Sketchbook அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்துட்டு சாஃப்ட் ஸ்மட்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு அப்படின்ற ப்ரெஸ்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செட்டிங்கை கிளிக் பண்ணி சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளோ வந்துட்டு 6ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஃபேஸில் ஜூம் பண்ணிட்டு ஸோ கரெக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்துட்டு செட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஸ்மஜ்ஜான ஒரு ஸ்மூத்தான லுக்கில் வந்துட்டு கிடைக்கும்.
ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ரஷ் லைப்ரரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சாஃப்ட் ஸ்மச் பக்கத்தில் ஒரு ப்ரஷ் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ செட்டிங்கில் போயிட்டு சைஸ் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு ஸோ லிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மச் ஆயிரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கின் ஸ்மச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயரை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ ப்ரஷ் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ சாஃப்ட் ஏர் ப்ரஷ் அப்படின்ற ப்ரஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு செட்டிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரஷ் டைப்பில் வந்து கலர் பர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக ட்ரா பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலரில் போயிட்டு ஒயிட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல நீட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ கெப்பாசிட்டி ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேணும் அப்படிங்கிறது வந்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஸோ இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் புக்கில் ஃபோட்டோ வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட் ரூமில் வந்து நான் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரை பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகிறதுக்கு இந்த ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ காப்பி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கெட்ச் புக்கில் இருந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணேன் அந்த ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கூட கம்பேரிசன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஷேர் 2 அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேரை வந்துட்டு ஆயில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு டூலிஸ்ட் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்மச் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ 8th ஒரு எஃபெக்ட் இருக்கும், இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு ஸோ க்ளீன்ன்றதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ட்ராப் பண்ணி ஹேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸில் உள்ள எல்லா ஹேர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்துட்டு ஹேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லுக்கில் வந்துட்டு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபோட்டோ வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ பிடிச்சா ஒரே தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக